வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜு அவர்களே, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் திரு பாலாஜி அவர்களே, திரு பாஷி சார் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் சார், சுரேஷ் பாபு சார், டாக்டர் பிரபாஷ், திருப்பதி அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஸ்லீப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதில் அட்வான்ஸ் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். வாட் டு யூ மீன் பை தட்? அதாவது ஸோ அட்வான்ஸ் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்ற போது இன்டகிரேட்டட் ஆஃப் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சிலர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பாங்க, சிலர் தமிழில் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவமனை என்பது ஃபுல்லாக இன்டகிரேட்டடாக இருக்கணும். இதே ஸ்டடி, ஸ்லீப் ஸ்டடியை ஒரு இண்டிபெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்லேயோ போய் நீங்கள் பண்ணலாம். ஒரு இஎன்டி சர்ஜனோ இல்லை யாராவது ஒருவர் வந்து எடுத்து பண்ணும்போது அதோடைய காம்ப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறதுக்கு அந்த அவுட்கம் என்னங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த 10 பிரெயின்ஸ் ஃபார் திஸ் இட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர், இட் கிவ்ஸ் எ பெஸ்ட் ரிசல்ட். இது மட்டும் இல்லை, நம்ம சிம்ஸில் எது பண்ணாலுமே ஏன் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம்? இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் இப்போ யார் வேணுனாலும் இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் பியூர்லி குவாலிஃபைடு, அவங்கவுங்க அந்தந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சிம்ஸ் வந்து இன்டகிரேட்டடாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக வந்து அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது எனி காம்ப்ளிகேஷன்ற போது ஓப்பன்னஸ் இருக்குங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பாக, எந்த அளவுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கணும், இன்டகிரேட்டடாக இருக்கும்போது மெடிசன் கொடுக்கறதுலேருந்து சர்ஜரியிலேருந்து அதோடைய அவுட்கம் வரைக்கும் துல்லியமாக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம டாக்டர்ஸ் அத்தனை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் டாக்டர் பாஷி சார்லாம் எத்தனையோ சர்ஜரிஸ் பண்ணுறாரு, சுரேஷ் பாபு சார் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பண்ணலாம், எல்லார் பேரையும் சொல்லலாம். எல்லாருமே இது மாதிரி அவ்வளோ கான்ஃபரன்சஸ் இங்கேருந்து அப்ராடில் லைவ் சர்ஜரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அங்கேருந்து இங்கே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இங்கே ரொபோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த ஸ்லீப் கிளினிக்கை இங்கே இனாக்ரேட் பண்ணுறது மக்களுக்கு நல்ல பயனளிக்கும், ஒரு வேல்யூபிள் திங்காக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே டாக்டர் ராஜு சொன்னார், தூக்கமின்மை, சூரியனை பார்க்குறோம், ஹீட் வேவ்ஸ் கண்டக்ட் பார்க்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பாடி வந்து நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வியாதிக்குமே மூல காரணம் தூக்கமின்மை. இப்படியும் சொல்லுவாங்க, நீ சரியாக தூங்குனீங்கன்னா உனக்கு எல்லா வியாதியும் சரியாக போயிடும்பான்னுவாங்க. அது தூக்கம் வரணும் இல்லை, அதுக்கு நியூரோ சம்மந்தப்பட்டிருக்கு, கார்டியோ சம்மந்தப்பட்டிருக்கு, உடம்பில் இருக்கிற அத்தனை பார்ட்டும் ஒன்றுக்கு ஒரு இன்டகிரேட்டடாக இருக்குது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளினிக்கை இன்றைக்கி சிறப்பாக திறந்து வச்சுருக்கோம். மக்கள் வந்து பயன்பெறணும். இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் and all my dear lovely press media and all the dignitaries on stage. And இந்த மைக் ஏன் நிற்க மாட்டேங்குது, மைக்குக்கும் தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச்சுக்கு வந்து நானே கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தான் வந்திருக்கேன். என்னென்னா, லாஸ்ட் நைட் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே அண்ட் we were having a get together and I was like, I have to go for this clinic launch அப்படின்னு சொன்னேன். என்ன கிளினிக் லான்ச் அப்படின்னா ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு. ஓ, நல்லதாக போச்சு, அப்போ காலையில் ஒரே வாட்டி போய் அங்கே போய் தூங்கிடு, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் just to start off with this funny note, I think தூக்கம் அப்படின்றது which is a game changer I think in everyone's life. ஒரு நாள் நல்லா தூங்கினோன்னா
அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தாட்ஸாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லார் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்காக நடக்காது. அது ஒரு மாதிரி ஏண்டா கடவுளை இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோன்ற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துக்கு யூ ஒன்ட் பிலீவ், இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச்க்கு என்னை கூப்பிடும்போது நேற்று ஒரு கதை கேட்டேன். அதில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் சம் ரெக்கார்ட் வித்தவுட் ஸ்லீப் மாதிரி எனக்கு ஒரு கதை வந்தது. ஐம் லைக் என்னடா இது எல்லாமே தூக்கத்தை சுற்றியே வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா, நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் டியர் அப்படின்ட்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தோம். அதில் வந்து நானே கொரட்டை விட்ருப்பேன். ஸோ எனக்கே வந்து பயங்கரமாக கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு தூக்கம் வராது. 2 பேரும் வந்து சார்ட் போட்டு இன்றைக்கி நீ தூங்கினா இன்னொரு நாள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸில் தூங்குவோம். பட் த ஹோல் ரிலேஷன்ஷிப் அபவுட் த அந்த மூவியே வந்து ஒரு தூக்கத்தினால ஒரு கப்புளுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு வந்து ஆகிற ஒரு கட்டாயத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஓகே இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் வந்து அந்த படம் அப்படி இருக்கும். பட் ஐ ஆல்சோ ஹாவ் திஸ் ஃபீலிங் நிறைய, இஃப் ஐம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் இந்த கொரட்டனால நிறைய டிவோர்ஸஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்லை உண்மைதானே அது? நிஜம், இஸ் இட் ட்ரூ சார்? எனக்கு தெரியல சார், அது உண்மைதானா? உண்மைதான்ல. ஸோ இந்த விச் மீன்ஸ் ஜஸ்ட் இமேஜின், அப்போ தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒரு நாள் கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். நான் பார்த்த அந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோரிங் எஃபெக்ட் தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து டக்குன்னு என் படம் தான் ஞாபகம் வந்தது. ஓ ஷிட், நான் வந்து கொரட்டை, ஆனால் நான் நிஜமாலே என்னோடய ரியல் லைஃப்பில் நான் கொரட்டையே விட மாட்டேன். கொரட்டை விடுறவங்களாம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் வீட்லேயே வந்து 2-3 பேர் மென்ஷன் பண்ணால், அப்புறம் நான் இது வேறு ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். எங்கள் அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டேனா, ஓகே ரைட்டு, அவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நீ போய் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் வந்து அந்த we are so used to our lifestyle. நம்ம அந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி ஆகிடும்னா, இப்போ அந்த கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா, அந்த சின்ன கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரிலாம் பழகிருக்கும்.